அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு லோ டிக்கெட் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்றது பெஸ்ட்டா, அப்படி இல்லாட்டி ஹை டிக்கெட் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்றது பெஸ்ட்டா? ஓகே, நல்ல கொஸ்டின் உண்டு. முதலாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொன்னா உங்களோட ப்ராடக்ட் இல்லாம வேற ஒரு கம்பெனியோட பிராண்ட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்க உங்களோட எஃபர்ட், மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பயன்படுத்தி அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு நீங்க சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா அவங்க ஒரு கமிஷன் ஒன்று தருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த சிம்பிள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட கன்செப்ட். அப்ரௌண்டில் உங்களுக்கு எந்த மணியும் கிடைக்காது. நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு சேல்ஸ் எடுத்து நடக்கும்னா உங்களுக்கு கமிஷன், சேல்ஸ் நடக்காட்டி உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று லோ டிக்கெட், ஹை டிக்கெட். லோ டிக்கெட்னு சொன்னால் அநேகமாக யூஎஸ் கனடாவில் லோ டிக்கெட்னு சொல்லி எதை வரையறுப்பாங்கன்னு சொன்னால் $100 குறைவா, இது காமனாக இருக்கிற ப்ராக்டிஸ். ஓகே, $100 குறைவா ஒரு ப்ராடக்ட் சர்வீஸோட ப்ரைஸ் இருக்குன்னா அதை லோ டிக்கெட்னு சொல்லுவாங்க. $100 மேலே ப்ராடக்ட் ப்ரைஸ் $1000, $2000 ஒரு ப்ராடக்ட்டுக்கு, ஒரு கோர்ஸுக்கு, ஒரு கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சர்வீஸுக்கு 1000, அதாவது $100 மேலே அமௌண்ட் இருக்குன்னு சொன்னால் அது ஹை டிக்கெட்னு சொல்லுவாங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க லோ டிக்கெட் ப்ராடக்ட்ஸுக்கு சேல் எடுக்கிறது ஈஸி, ஹை டிக்கெட் ப்ராடக்ட்டுக்கு சேல் எடுக்கிறது. அதனால லோ டிக்கெட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் குயிக்காக ரிசல்ட்ஸ் பார்க்கலாம், குயிக்காக earn பண்ணலாம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த அளவுக்கு உண்மை இல்லை. ஓகே, நீங்கள் லோ டிக்கெட் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணக்குள்ள எல்லாமே அந்த ஃபனலில் தான் இருக்கு. லோ டிக்கெட் ப்ராடக்ட் ஃபனலில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேரு, டிஸ்கிரிப்ஷன், அது சம்பந்தமான டெஸ்டிமோனி எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த முதலாவது ஃபனல்லையே அதை வாங்குறதுக்குரிய பை பட்டனை வச்சிருப்பாங்க. ஏன்னா $100 குறைஞ்ச ப்ராடக்ட். ஸோ ஈஸியாக என்ன செய்யலாம், கஸ்டமர்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அவங்க அந்த ப்ராடக்ட் பேஜ் ஃபனல் இல்லாட்டி 1-2 ஸ்டெப்லேயே பேமெண்ட் பண்ணி வாங்கிடுவாங்க நார்மலாக. ஆனால் ஹை டிக்கெட் ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரெக்டாக ஒரு விஷயத்தை வாசிச்சுட்டு, அதாவது லேண்டிங் பேஜில் நீங்கள் ப்ராடக்ட் பேர், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வாசிச்சுட்டு உடனே கிளிக் பண்ணி வாங்குற மாதிரி அநேகமான லேண்டிங் பேஜில் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் சம்மந்தமான இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு சொன்னாலும் சரி, இது சம்மந்தமாக மேலதி டீட்டெயில் வேணும்னு சொன்னால் எங்களோட அந்த கம்பெனியோட கால் புக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட ஒரு ஆளோட கதைங்க, எங்களோட அசோசியேட்டோட கதைங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்களோட சேல்ஸ் டீமோட கதைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னா, அப்போ அது சேல்ஸ் டீம் கிட்ட போய், அதாவது நீங்கள் ஒரு ப்ராஸ்பெக்ட் அனுப்பி ஒரு லேண்டிங் பேஜுக்கு, அந்த லேண்டிங் பேஜ் அவர் வாசிச்சு அது பிறகு சேல்ஸ் டீம் கிட்ட அவர் போய் அந்த சேல்ஸ் டீம் அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை சேல்ஸ் எடுக்கிறதுக்கு பெரிய ப்ரோசஸ். அதனால ஹை டிக்கெட் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுற கஸ்டம், லோ டிக்கெட் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது ஈஸின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ரெண்டுலேயுமே சர்டன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. லோ டிக்கெட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் செய்யக்குள்ள என்ன நடக்கணும்னா உங்களுக்கு நிறைய கன்வர்ஷன் நடக்கலாம். ஆனால் அதில் வார உங்களோட கமிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு $20 ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் செல் பண்ணக்குள்ள அதில் ஒரு 50% உங்களுக்கு கமிஷன் இருந்தாலே ஒரு சேலுக்கு ஒரு $10 உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஓகே, $100 நீங்கள் சேல் உங்களுக்கு கமிஷன் வரணும்னா 10 சேல் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு $100 கமிஷன் கொண்டு வரும். அதே இது நீங்கள் எவ்வளோ $200 ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அந்த $200 உங்களுக்கு $50 கமிஷன் தராங்க. ஆனால் அது ஹை டிக்கெட் ப்ராடக்ட்டுங்கிறதால அது சேல்ஸ் டீமுக்குள்ளால போய் உங்களுக்கு சேல்ஸ் வருதுன்னா ஜஸ்ட் ஒரு சேல் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகினால அந்த சேல்ஸ் டீம் நீங்கள் ஒன்றும் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் டிராஃபிக் அனுப்புகிற மட்டும்தான். அந்த சேல்ஸ் டீம் என்ன செய்வாங்க, அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சேல் க்ளோஸ் ஆகினாலே உங்களுக்கு 50% $200, $100 கமிஷன் உங்களுக்கு ஒன் ஷாட்ல கிடைச்சு. ஸோ லோ டிக்கெட் ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 சேல் நடந்தால் தான் உங்களுக்கு $100. ஆனால் அதில் ஒரு சேல்லையே உங்களுக்கு அந்த இது கிடைச்சிடும். ஆனால் லோ டிக்கெட்டில் கன்வெர்ட் ஆகிற மாதிரி ஹை டிக்கெட்டில் கன்வர்ஷன் கூட இருக்குமான்னு சொன்னால் இல்லை. ஓகே, அதில் கன்வர்ஷன் குறைய தான் இருக்கும். இப்படி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹை டிக்கெட்டும் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், லோ டிக்கெட்டும் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்னு சொன்னால், ரெக்கரிங் கமிஷன்கள் வாரதோட சேர்த்து ஹை டிக்கெட் அண்ட் லோ டிக்கெட் ரெண்டும் கலந்து மிக்ஸ் அடிக்கிற அஃபிலியேட் ப்ராடக்ட் தான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஒரு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம், அப்படி இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேர், அப்படியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களோட இது பாத்தீங்கன்னு சொன்னா லோ டிக்கெட்டாகவும் இருக்காது, பயங்கர ஹை டிக்கெட்டாகவும் இருக்காது. அவங்களோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னு சொன்னா $50 to $100 தான் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த ப்ராடக்ட் பிரைஸ் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பணத்தை அந்த கஸ்டமர்ஸ் எவ்ரி மந்த் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு நீங்க அஃபிலியேட் ஆறீங்கன்னு சொன்னா, சாஃப்ட்வேர் ஒரு கஸ்டமர் வாங்குறோம்னா
உங்களுக்கு அந்த கஸ்டமர் ஒரு தரம் மட்டும் வாங்குறல, அவர் மந்த்லி அதை பே பண்ணிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு மந்த்தும் அவர் பே பண்ண உங்களுக்கு மந்த்லி கமிஷன் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாடல். ஏன்னா நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல கிட்டத்தட்ட மோர் தென் 5 இயர்ஸ் இருக்கேன். எனக்கு சில அஃபிலியேட் ப்ரோக்ராம், நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம் செஞ்சிருக்கேன். லோ டிக்கெட்டும் செஞ்சிருக்கேன், ஹை டிக்கெட்டும் செஞ்சிருக்கேன், இது ரெக்கரிங் இன்கம்ல வர அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸும் செஞ்சிருக்கிறேன். எனக்கு கூடுதலான சக்சஸ் கிடைச்சது ரெக்கரிங் இன்கம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல போற அஃபிலியேட் ப்ராடக்ட். சில அஃபிலியேட் கமிஷன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முதல் நான் செஞ்ச அஃபிலியேட் ஒர்க்குக்கு இன்றைக்கு கூட கமிஷன்ஸ் எனக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டு இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றை நான் ப்ரொமோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை எங்கிற நபர் வாங்கி அந்த சாஃப்ட்வேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அவர் கண்டினியூஸா அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எவ்வளவு காலத்துக்கு யூஸ் பண்றாரோ அவ்வளவு காலத்துக்கு எனக்கு கமிஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இதுக்கு புறவும் கூட. ஓகே, ஸோ இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் அதே சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போறோம்னா 10 வருஷத்துக்கு எனக்கு கமிஷன் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய போகல, நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. உங்களோட நீச்சில் இருக்கிற மந்த்லி ரெக்கரிங் பேசிஸ்ல பே பண்ற கமிஷன் பே பண்ற ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்து, அப்படி இருக்கிற ப்ரோக்ராம் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் சாஃப்ட்வேர் whatever அது நல்ல பெஸ்டான ப்ராடக்டா நீங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கு நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள உங்களுக்கு மந்த்லி ரெக்கரிங் கமிஷன் கிடைக்கும். அநேகமா அப்படி இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்ல அப்செல் டவுன் செல் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல அப்செல் என்ன வச்சிருப்பாங்கன்னு சொன்னா ஹை டிக்கெட் ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த சாஃப்ட்வேர் வாங்க போகக்குள்ள உங்களுக்கு அதோட சேர்த்து உங்களுக்கு டன் ஃபார் யூ செஞ்சு தரோம். அப்படி 1 இயருக்கு மொத்தமா பே பண்ணுங்க, அதுக்கு இவ்வளவுன்னு சொல்லி அதுல ஹை டிக்கெட் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஆள் சாஃப்ட்வேரை இதுக்கு மேல எனக்கு இப்போ விருப்பம் இல்லை, இதை விட லோ இதால இன்னைக்கு இது கூடுதலா இருக்கு அமௌண்ட் அது இதுன்னு சொல்லி ஹெசிடேட் ஆகுன்னு சொன்னா அவருக்கு டவுன் சேலும் வச்சிருப்பாங்க. டவுன் சேல்ல ஓகே, நீங்க உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ல இருந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லாம ஜஸ்ட் இந்த ஃபீச்சரை மட்டும் நீங்க எடுங்க, அதுக்கு நீங்க மந்த்லி $10 பே பண்ணுங்க சொல்லி டவுன் பேமெண்ட் கூட அநேகமான சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இப்படியான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் நீங்க ப்ரொமோட் பண்ண போனீங்களா, உங்களுக்கு லோ டிக்கெட் லேம் சேல்ஸ் நடக்கும், ஹை டிக்கெட் லே சேல்ஸ் நடக்கும், மந்த்லி ரெக்கரிங் இன்கமும் கிடைக்கும். ஸோ இதை மாதிரியான இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிசினஸ் மாடல் தான் பெஸ்ட். இப்போ சும்மா கிளிக் பேங்க்லயோ டிஜி ஸ்டோர்ல போய் சும்மா ஒரு அஃபிலியேட் இது ப்ராடக்ட் ஒன்று எடுத்து அதை கொண்டு போய் நீங்க சும்மா அங்கே இங்கே எல்லாம் ஸ்பேம் பண்ணி தர்றது மெயின் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல இது பேர் ஸ்பேம். ஓகே, ஸோ அப்படியான விஷயங்கள் செய்யாம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி ப்ராப்பரா செய்யறேன்னு சொல்லி HBU அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம்ல 100% ஃப்ரீயா நான் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். எப்படி ஒரு பிராண்ட் உருவாக்கி எப்படி அஃபிலியேட் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை எப்படி மார்க்கெட்டிங் பண்றேன், எப்படி நீங்க ஒரு உங்களோட நீச்சில் ஒரு அத்தாரிட்டியா உருவாகுற, எப்படி பெஸ்டா மார்க்கெட்டிங் பண்ணி உங்களோட பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்டை உங்களை நோக்கி எப்படி அட்ராக்ட் பண்ணி உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு வர வைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கிளியரா அந்த HBU அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம்ல நான் டீச் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னா HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.